தமிழ்நாடு அரசு நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூலக உதவியாளர் வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கான லொக்கேஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டான ஜாப் தான் அறிவிச்சிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19/5/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காஸ் லைப்ரரி டெக்னீஷியன் வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ காஸ் இதுதான் இதோடைய நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மദ്രാஸ் யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது மெட்ராஸ்லேருந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் எதுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க, என்னென்ன குரூப் கேட்டகரியில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். குரூப் ஏ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி காலியாக இருக்குது. அண்டு சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி காலியாக இருக்குது. அண்ட் டெப்டி ரிஜிஸ்டருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. அண்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்காக ஒரு வேக்கன்சி இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைப்ரரி அண்ட் சீஃப் செக்ரட்டரி அண்டு டெப்டி ரிஜிஸ்டருக்காக பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குரூப் பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட்டுக்காக 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் சூப்பரிண்டென்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்காக 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 19/4/2025 19/5/2025, அதாவது அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த இன்ஸ்டிடியூட் அறிவிச்சிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பாருங்கள், சரிங்களா? அப்படி இல்லைனா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் ஆகாது. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுதுங்க. இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூக்கு கூப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ, உங்கள்கிட்ட எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த சர்டிஃபிகேட்டு கூட, அதாவது உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16/4/2025 அன்றைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லைப்ரரியனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் காலியாக இருக்குது. இதில் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் ஏதாவது டிசிப்ளினா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் மாஸ்டர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் சயின்ஸோ அல்லது டாக்குமெண்டேஷனோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கை பொறுத்த வரைக்கும் 55% இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்த ஜாபுக்கான, அதாவது லைப்ரரிக்கான ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 இயர்க்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கான, அதாவது லைப்ரரி டெக்னீஷியனோ இந்த மாதிரி லைப்ரரியோ அல்லது அசிஸ்டன்ட் லைப்ரரியோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆரில் ஒரு போஸ்ட் காலியாக இருக்குது. அண்டு இதில் மாஸ்டர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். வித்
5 இயர் டு 15 இயருக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் லெவல்லையோ அல்லது நேவி ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்கு ஈக்குவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸோ அல்லது செக்ரட்டரி கார்ட்லேயோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டெப்டி ரிஜிஸ்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. இடபிள்யூஎஸ்க்காக ஒரு போஸ்ட்டும் அண்ட் ஓபிசிக்காக ஒரு போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. இதில் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும். 50% மார்க் இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வித் 5 இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கான உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்காக யூஆரில் ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதில் மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசியோதெரபியோ அல்லது ஆப்டோபேஸ் தெரபியோ அல்லது ஆக்குபேஷனல் தெரபியோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வித் 5 இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து பிசியோதெரபி அண்ட் ஆப்டிக்கல் தெரபியோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் வித் 4 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வித் 8 இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 2 இயர் டு 15 இயர் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி கூட பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு மாஸ்டர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் இவ்வளோ எடுத்திருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்டென்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசியில் ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோடெக்னாலஜியில் வந்து 4 இயர் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க. வித் 60% மார்க்கோடு நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வித் 5 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து டியூரேஷன் வந்து 3 இயர் நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். எம்எஸ்சியில் நீங்கள் பயாலஜியோ அல்லது லைஃப் சயின்ஸோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்து கொடுக்கல. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் IITM அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நமக்கான அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாமே டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் ரிஜிஸ்டர் பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயம், நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், மெயில் ஐடி இந்த 4ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். 19/5/2025 வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லை நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போது ஏதாவது ஒரு டவுட் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் லாகின்ன்றதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து போனீங்கன்னா நான் இப்போ தான் நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூ யூசர் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பொசிஷன்ஸ், அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்க, அதனால தான் சொன்னால் நீங்கள் முதலே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து என்னென்ன போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. லைப்ரரி கார்டு, அதாவது லைப்ரரி கார்டர், செக்யூரிட்டி கார்டர் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போதைக்கு லைப்ரரி வந்து நான் சூஸ் பண்ணுறேன்.
அந்த போஸ்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் அவைலபிளாக இருக்கும், லைப்ரரியன் தான். சரிங்களா? உங்களுடைய கேண்டிடேட்டோட நேம், உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அந்த நேமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ணிங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நோன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. சரிங்களா? நீங்கள் சேஞ்ச் பண்ணன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் நோன்னு கொடுத்தாவே போதும். எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்லேயே இருக்கிற டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? அது நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இயர் எவ்வளோ ஆகுது அண்ட் உங்களுடைய மந்த், உங்களுடைய டே எவ்வளோ ஆகுது அப்படின்ற இந்த கம்ப்யூட்டரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கால்குலேட் பண்ணி வந்து தந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, இது எதுக்காக வந்து மெயினாக வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்கவே நடக்காது. அதனால தான் உங்களுடைய வேலிடான மெயில் ஐடியோ வேலிடான மொபைல் நம்பரும் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அக்ரின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற கேப்சாவை வந்து கொடுத்துட்டு வெரிஃபை, அதாவது ரீவெரிஃபை அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கான ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் லைப்ரரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்திருக்கு. போன வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி டெக்னீஷியன் வந்து இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. அந்த ஜாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸோ காய்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.